ரைஸ் இன்றைக்கி குடமிளகா துவையல் செய்வது எப்படி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 பூண்டு உரித்தது, சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி, 10 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. உங்கள் இது காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வந்து வதங்கின உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். வதங்கினோடனே கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு, மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிங்கள வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வெந்த உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை போடணும். போட்டுட்டு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கி முடிஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். மறுபடியும் அதே கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ குடமிளகா போடணும். குடமிளகா இப்போ வந்து வதங்கிட்டு இருக்குங்க. இது லைட்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூணுனாவே வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ குடமிளகா நல்லா வெந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்க்கணுங்க. மிக்சியில் சேர்க்கும் போது கொஞ்சோண்டு புளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் இந்த அளவுக்கு குறன்னு அரைச்ச உடனே இப்போ வந்து குடமிளகாவை வதக்கி வச்ச குடமிளகாவை சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு தாங்க அரைக்கணும். ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போது தாளித்து நம்ம பண்ணிக்கணும். அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம், கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுடணும். கருவேப்பிலை போட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து இந்த சட்னியில் சேர்ந்துட்டு இது கலந்து விட்டுடணும். அவ்வளோதாங்க, குடமிளகா துவையல் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.